ஓகே சரி. வணக்கம் சார். என் நேம் செலியன். நான் தமிழ்நாடு நாமக்கல்லேருந்து வரேன். இங்கே பேராகிளைடிங் காம்படிஷனுக்காக வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பைலட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இங்கே அக்யூரசி காம்படிஷன் நடக்குது, இன்டர்நேஷனல் அக்யூரசி காம்படிஷன். நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, 13-14 கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்காங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் பார்ட்டிசிபெண்ட் எப்படின்னா, இங்கே சென்டரில் நம்ம கன் ஷூட்டிங் மாதிரி தான் கீழே ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே அக்யூரேட்டாக வந்து லேண்ட் பண்ணோம். கரெக்டாக அதுக்கு பாயிண்ட் இருக்குது. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நாங்கள் பார்ட்டிசிபேட் நிறைய பேர் ஆல்ரெடி ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் வாகமானுக்கு வருஷம் நான் இங்கே வந்து எப்பயுமே மாதம் இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன், லேக் ஆகிட்டேன் அந்த பாயிண்ட்டில். ஏன்னா எங்களால் இப்போ கன்னியூஸ் ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் நம்ம சைடு தமிழ்நாடு சைட் இல்லை. எங்கள் சைட் இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ட்ரைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி தமிழ்நாடு சைடு நம்ம சைடும் டெவலப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இது ஒரு பெரிய ஸ்போர்ட்டு, டேஞ்சர் கிடையாது. எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாம் இது ஒரு அப்படி ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும்னு. 100ல் 1 ஆகிறது தான், அது 1000ல் 1 ஆகிறது வண்டி மாதிரி தான். கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகிறது தான். இந்த மாதிரி நம்ம சைடும் நம்ம யாராவது அஃபீஷியல்ஸ் பார்த்துட்டு இதை கொண்டு வர முடிஞ்சால் ட்ரை பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், ப்ரைஸ் அடிக்க முடியும் எங்களால். எங்களுக்கு ப்ராக்டிஸ் பற்றில நான் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாமே. நான் ஒரு பேராகிளைடிங் பைலட். இப்போ இங்கே வாகமன் கேரளாவில் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஒன்று நடக்குது. அதாவது அக்யூரசி காம்படிஷன் சொல்லுவாங்க. போன வருஷம் இதே நேஷனல் லெவலில் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க. இப்போ கேரளா கவர்மெண்ட்டே இதை வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 13 நாட்டிலேருந்து வீரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இதில் கலந்துக்கிறாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பைலட்ஸு, 30 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. பட்டு கலந்துக்கிட்டேன்னு வந்தது ஒருத்தர் தான். அவராலே வந்து இதை ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியல. என்னென்னா அங்கே சரியான ட்ரைனிங் இல்லை. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருந்தும் பர்மிஷன் இல்லாதனால இப்போ நம்மளுக்கு நம்மளும் எதுவும் ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி தான். இது ஒரு பெரிய லெவலான ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டு, இப்போ ஏர் ஸ்போர்ட்டுங்கிறது. இது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னெடுத்து அவங்க ஏதாவது கொஞ்சம் பர்மிஷன் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இதை விட பெரிய லெவல்லே அங்கே ஃபெஸ்டிவல் காம்படிஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது, ஒரு 6 இடத்துக்கு மேலே இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன சைட்லேருந்து ஆரம்பித்து இதை ஸ்போர்ட்ஸாகவும் பண்ண முடியும், கமர்ஷியலாக டூரிசம் டெவலப் பண்ணுறக்கும் பண்ண முடியும். இது 2 விதமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரிசம் 2 விதமாகவும் பண்ண முடியும். இங்கே வாகமனில் வந்து அது 2யுமே ஒரே இடத்துலையே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளேசஸில் நம்ம இதை ரொம்ப ஈஸியாக கண்டக்ட் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனே கண்டக்ட் பண்ண முடியும். இதை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே இருக்குது. பட் பர்மிஷன் மட்டும்தான் ரொம்ப டிலே ஆகுது. ஆல்ரெடி நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதுக்காக அசோசியேஷன் எல்லாமே இருக்குது. பட்டு பர்மிஷன் தான் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இப்போ இதை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதாவது கொஞ்சம் முன்னெடுத்து எங்களுக்கு எதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருன்னா இதை நிச்சயமாக பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் நடத்த முடியும். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏன்னா கார் ரேஸு, செஸ் நிறைய போட்டிகள் நடத்திட்டாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். பேராகிளைடிங்கும் நடத்திட்டாங்க அப்படின்னா இன்னொரு மைல் கல்லாக தான் இருக்கும். இது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பெருமை சேர்க்குற விஷயமாக தான் இருக்கும். இதை எப்படியாவது இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட கவனத்தை கொண்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.